நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆற்றுல நம்ம ரெசிடென்ஷியல் ட்ரைனிங்காக பிரேமா வந்திருந்தாங்க. அவங்களோட கிட்ஸ் வந்திருந்தாங்க. கிட்ஸோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தா தண்ணி சொல்லலாம். அதுவும் இந்த சம்மரில் ஆற்றுல குளிக்கிறது அந்த மாதிரி. அதோடு சேர்ந்து ஒரு கேமரா நம்ம பை பண்ணியிருந்தோம். அந்த கேமராவோடது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விளாகராக இருந்தீங்க அப்படின்னா. அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா. அதுக்குண்டான ஃபஸ்ட்டு ட்ரையல் அது பார்க்க போகிறோம். இங்கே ஆட்லினோட ஹஸ்பண்ட் ஆல்வின் இருக்காங்க. ஆல்வின் ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எங்களுக்கு. ஸோ அந்த ட்ரையல் பேசிஸ்க்காக மாஸ்டர் வந்து கேமராவை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே தண்ணியில் குட்டீஸ் எல்லாம் செம்ம ஆட்டம், தண்ணி ஆடிட்டுருக்காங்க. ஆல்வினோட பையன், பொண்ணு, பிரேமாவோட 2 பொண்ணுங்க, குட்டி எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க. சார் எப்போதுமே சொல்லுவாங்க, சார் வந்து அடிக்கடி சம்மரில் இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் டீமாக எல்லோரும் சேர்ந்து போவோம். அப்போ தண்ணிக்குள்ளே போய் கிடப்போம். தண்ணிக்குள்ளே கிடைக்கும்போது நிறைய யோசித்து பார்த்தா நிறைய தாட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே முங்கியே கிடப்பாங்க, முங்கி எந்திரிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ குட்டீஸ் எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இங்கே இந்த சம்மருக்கு ஜூஸு தண்ணி எல்லாம் செம்ம காம்பினேஷன் இல்லை, அதுதான் தோடுது இதை பார்க்கும்போது. தண்ணிக்குள்ளே போகும்போது இப்போ கேமரா என்னோட ட்ரையல் பேசிஸில் ஃபஸ்ட்டு ட்ரையல் தண்ணி தெரிச்சிருச்சு கேமராவில். இதுக்கப்புறம் ட்ரையலுக்கு அப்புறம் எப்போ தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முங்குதுன்னு பார்ப்போம் அந்த கேமரா. ரெட்டிக் உள்ளே முங்குறாங்க தண்ணிக்குள்ளே. சார் முங்க சொல்கிறாங்க, ரெட்டிக் வந்து தண்ணிக்குள்ளே முங்குறாங்க. கேமரா உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. அப்போ நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு இந்த கேமரா. திரும்ப ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கேமரா தலையெல்லாம் மாறி ஆடிட்டுருக்கே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தோணுனது என்னென்னா, எந்த விஷயனால ரிஸ்க் எடுத்து பார்க்குறது, அந்த விஷயத்த நான் பார்க்குறேன். கேமரா வாங்கியாச்சு, அது தண்ணிக்குள்ளே போணுச்சுன்னா ஒர்க் ஆகாதா? எஸ், இன்னொரு தடவை முங்கி எந்திரிச்சிச்சு கேமரா. அந்த ரிஸ்க் எடுக்கிறது, எது செஞ்சாலும் அந்த ரிஸ்க் எடுக்கும்போது அது ஒன்று நல்லா ஒர்க் ஆகலாம், இன்னொன்று ஒர்க் ஆகாமலே போகலாம். அந்த மாதிரி எஸ், நல்லா ஒர்க் ஆகுது, கேமரா நல்லா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி கண்ணை முழிக்கும் போது கண் எரியும். அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய ரிஸ்க் எடுத்ததுனால தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த கேமரா வாங்கி அதை தண்ணியில் போட்டு உள்ளே முங்கி பார்த்ததுனால தான் இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் எடுக்க முடியும், இந்த மாதிரி நம்மளும் வீடியோஸ்லாம் போட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைச்சதா நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ பெரிய வியூஸ், இப்படி ஒரு வியூ நார்மலாக நம்ம ஃபோனில் எடுத்தோன்னா இப்படி எடுக்க முடியுமா என்னன்றது தெரியல. எவ்வளோ பெரிய அழகான விஷயங்கள். இதை நேரில் பார்க்குறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் நம்ம யூடியூபராக இருக்கிறதுனால யூடியூப்பில் உள்ள மக்களும் இந்த விஷயங்களை நேரில் வராமலே அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கு, இங்கே சார் வந்து இங்கெங்கெல்லாம் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு பேக்ரவுண்ட் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த ட்ரைனிங்க்கு பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதா பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி சார் அடிக்கடி சொல்லுவாங்க, இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னு யாருக்காது தெரிஞ்சிருக்குமா? யாருக்காது யோசிச்சிருக்கோமா? இயற்கை ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ரசிக்கணும்னு தோணுது. நிறைய விஷயங்கள் நல்லதும் பண்ணோம், நிறைய கெடுதலும் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகான அருவி பார்த்திங்களா? இதுவே வந்து மழை காலத்தில் இந்த இடம்லாம் வந்து இப்படி கலரில் தண்ணி இருக்காது, ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த மண், சேறு இதெல்லாம் சேர்ந்து போகலாம், அந்த மாதிரி போகும். இந்த பிரிட்ஜு உயரத்துக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் போகும். இங்கே அவ்வளோ தண்ணி போகும் மழை காலத்தில். ஸோ அந்த மாதிரி கொடூரமான நாட்களும் உண்டு, இந்த மாதிரி அழகான நாட்களும் உண்டு. இயற்கை ஏன் அழகு அப்படின்னா அதுவாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ரியலாக என்ன அப்போதைக்கு என்ன ஓடுது, என்ன விஷயங்கள் பண்ணுது, அது அவ்வளோதான். அது நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு அதுக்கு தெரியாது. அது ரியலாக அதுவாக இருக்குது. ஸோ மனுஷங்க நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளாக இருக்கணும்,
இந்த இடத்துல சரி இது ராங்காக நடக்குது அப்படின்னா சரி ஓகே இந்த இடத்துல லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னு மூவ் பண்ணணும். எவ்வளோ அழகாக தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே உள்ள விஷயங்களெல்லாம் அது நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்க முடியும். நீச்சல் அடிக்க தெரியாதவங்களுக்கும் இந்த கேமரா கொண்டு வந்து காமிக்கிறதில்ல. அப்போது அந்த ரிஸ்க்கை நான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த 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 இடத்துல நான் அந்த ஷூட் பண்ணும்போது நான் கூட இல்லை. ஆனால் இப்போ நான் பார்க்க முடியுது, என்ஜாய் பண்ண முடியுது, இந்த வீடியோ கூட நானும் ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், கேமராவை எடுத்துகிட்டு சார் போயிட்டுருக்காங்க, நீச்சல் அடித்து போயிட்டுருக்காங்க. எனக்கு இந்த இதை பார்க்கும்போது மரியன் படத்தில் ஓஏல அந்த அந்த பாட்டு தான் இங்கே வருது. எஸ், குட்டூஸ் சார் மூழ்கி சொல்கிறாங்க. இந்த இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறாங்க. பேர் டிஃபானி. முங்கி எந்திரிக்கிறாங்க. ரெட்டிக்க முங்க சொல்கிறாங்க, முங்கி எந்திரிக்கிறாங்க. குழந்தைங்களாம் பியூராக அந்த மைண்ட் செட் நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற மோடில் இருப்பாங்க. அது ஃபுல்லாக லிசன் பண்ணுற மோடில் இருப்பாங்க. ஒரு மென்டார் சொல்லும்போது, ஒரு கோச் சொல்லும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு பண்ணணும், செய்யணும் அப்படின்னு மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயந்தான் நான் அதை பார்க்குறேன், குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. ஓகே, சார் வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஓகே, இந்த வீடியோவோட முடிய வேண்டிய நேரமும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம புது விஷயங்கள் பார்ப்போம். இந்த வீடியோவில் 3 விஷயம் பார்த்தோம். ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது அண்ட் குழந்தைங்க மாதிரி ஒரு மென்டார், ஒரு கோச் சொன்னால். ஏன்னா சார் வந்து ஃபுல் பேக்கப்பில் இருப்பாங்க. அது முங்குன்னு சொன்னோன்னா அழகாக முங்கி எந்திரிக்குது. அதுக்கு என்ன வழி, என்ன இது, அதை அடிச்சுட்டு போயிருமா ஆற்றுல, அதெல்லாம் தெரியல. ஆனால் முங்குன்னு சொன்னோட முங்குனது அந்த விஷயங்களாக இருக்கட்டும். அதேமாதிரி இயற்கை ஏன் எவ்வளோ அழகு அப்படின்னா அதுவாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு மனுஷங்களும் நம்மளாக இருக்கணும். மற்றவங்களுக்காக பேசுகிறது, மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் பேசுகிறத தாண்டி நம்மளுக்காக இருக்கோமா, அதே மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாகவும் போகணும் அப்படி நான் அந்த வீடியோவில் 3 விஷயங்கள் பார்க்குறேன். எஸ், திரும்ப சார் தண்ணிக்குள்ளே போகிறாங்க. அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷனாக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விலாகு ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலி இந்த டே ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு, டீ எல்லாம் இங்கே சமைச்சு கொண்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு டீலாம் போட்டு இங்கே குடிச்சிட்டு அந்த மாதிரி போகிற வரைக்கும் இந்த வீடியோ இருக்குது. ஸோ எஸ், கல்லுக்குள்ள என்னமோ தேடிட்டே இருக்காங்க மாஸ்டர் சார். இதே மாதிரி தேடுதல்கள் தான் சாரோட லைஃப் எப்போதுமே போயிட்டே இருக்குது. நிறைய தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் கிடச்சிருக்கா என்னன்னு தெரியல, தேடிட்டே இருக்காங்க. நம்மளும் தேடிட்டே இருப்போம்.